வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு 9ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்க இயல் 6 இதிலிருந்து கலை பல வளர்த்தல் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய உரைநடைகளை பார்க்க போகிறோம். அதில் முதல் கலை சிற்பக்கலை. முதல்ல இந்த உரைநடையோட இன்ட்ரொடக்ஷனை பார்க்கலாம். கல்லிலும் உலோகத்திலும் கருவிகள் செய்த மனிதன் அவற்றில் சிற்பம் என்னும் நுண்கலையை வடிக்கத் தொடங்கினான். மனித நாகரிக வளர்ச்சியின் தொடக்கமாக இதை கொள்ளலாம். உயிரற்ற கல்லிலும் உலோகத்திலும் தமிழர் மன உணர்வுகளையும் நிகழ்வுகளையும் செதுக்கி வைத்த சிற்பங்கள் இன்றும் வரலாற்றின் வாயில்களாக விளங்குகின்றன. தமிழர் அழகியலின் வெளிப்பாடுதான் நாம் காணும் சிற்பங்கள். தமிழ் சிற்பிகள் கல்லில் வடித்த கவிதைகளே சிற்பங்கள். இந்த வரிகளை படிக்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது? நானே சொல்கிறேன். எந்த ஒரு பாடத்தையுமே நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடத்தை நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்ற நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நோக்கத்தோட அந்த பாடத்து மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ இமேஜின் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக ஒரு உலகம் உருவாயிருக்கு. அதில் புதுசாக மக்கள் தோன்றியிருக்காங்க. ஆதிகால ஆதிவாசி மனுஷங்க, குரங்குலேருந்து மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. முதல்ல என்ன நடந்துச்சு? குரங்குலேருந்து ஒரு மனுஷன் உருவாகி வராங்க. அந்த மனுஷங்களுக்கு பசி எடுக்கும். அப்போ பசிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு வேணும்னு தேடுவாங்க. சாப்பாடு கிடச்சதும் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வேணும். அந்த ட்ரெஸ்ஸை தேடி போவாங்க. அதுக்கு பிறகு இப்போ ஒரு விலங்கு அவங்களை எதிர்த்து வருது அப்படின்னா அந்த விலங்கை வேட்டையாடுறதுக்கு அவங்களுக்கு கருவிகள் வேணும், நெருப்பு வேணும். அதனால் அந்த நெருப்பை கண்டுபிடிப்பாங்க, கருவிகளை கண்டுபிடிப்பாங்க. நெருப்பை கண்டுபிடிச்ச பிறகு அதில் சாப்பாடு எப்படி தயாரித்து சாப்பிட்லாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் தான் கண்டுபிடிச்சதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மனசில் வரக்கூடிய கற்பனைகள் எல்லாத்தையும் கையில் எந்த பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு சுவர்களில் ஓவியமாக வரைகிறாங்க, சிற்பங்களாக வடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே எதுவுமே தெரிய போகிறதில்ல. அப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த குழந்தை திரும்பி படுக்க ஆரம்பிக்கும், தவழ்ந்து போக ஆரம்பிக்கும், முட்டி போட ஆரம்பிக்கும், அப்புறம் எழுந்து நிற்கும். அதுக்கப்புறமா எதையாவது பிடிச்சிக்கிட்டு நடந்து போகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ச்சி வந்துட்டே வரும். அப்போது அது கையில் அந்த குழந்தைக்கு கையில் ஒரு சாக் பீஸோ இல்லை பெண்ணோ பென்சிலோ கிடைக்கும்போது என்ன பண்ண ஆரம்பிக்கும்? தரையிலலாம் கிறுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு சிவர்லலாம் கிறுக்க ஆரம்பிக்கும். அந்த குழந்தை அது மனசுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயங்கள், அந்த குழந்தை பார்த்த விஷயங்கள்லாம் அந்த செவத்தில் வரைய ஆரம்பிக்கும். ஒரு பூவை பார்த்தா பூவை வரைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் நம்மளோட ஆதிகால மனுஷர்களும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்னென்னலாம் கற்றுக்கிட்டாங்களோ, அவங்க மனசில் என்னெல்லாம் தோணுச்சோ அது எல்லாமே சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இந்த சிற்பங்கள், ஓவியங்கள் இதெல்லாம் தான் நமக்கு நம்மளோட வரலாறு எப்படிப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நுழைவாயிலாக இருக்குது. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கார். அந்த உயிரோடு இருந்த மனுஷன் அவர் மனசில் எல்லா தோன்றின புது எண்ணங்கள், அவரோட கற்பனைகள், அவர் பார்த்த காட்சிகள், அனுபவங்கள் இது எல்லாத்தையுமே உயிரில்லாத பொருட்களை வச்சு செதுக்கி உருவாக்குறாரு. இப்போ ஒரு உலோகமோ இல்லை ஒரு கல்லோ ஒரு குகையிலையோ போயிட்டு உயிரில்லாத ஒரு பொருளில் அவர் வரையக்கூடிய ஓவியங்களாக இருக்கட்டும், அவர் செதுக்கக்கூடிய சிற்பங்களாக இருக்கட்டும், நமக்கு எந்த நமக்கு காட்டும் அப்படின்னா அந்த உயிருள்ள மனுஷனோட அந்த மன உணர்வுகளையும் அந்த வரலாறையும் நம்மளும் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறவங்க போய் அதை பார்க்கும்போது நம்மையும் அந்த ஆதிகால மனுஷனோட இந்த சிற்பங்கள் கொண்டு போய் கனெக்ட் பண்ணும். சிற்பக்கலைனா என்ன? கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலையே சிற்பக்கலை எனலாம். நாம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? பேப்பர் ஆர்ட் பண்ணுவோம், கிளேயில் நிறைய பொம்மைகள்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம ஆதிகால மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கல், உலோகம், செங்கல், மரம் இதெல்லாம் வச்சு அவங்களோட கற்பனை திறனை வச்சு அழகழகான சிற்பங்களை உருவாக்கியிருக்காங்க. நம்ம கண்களை கவரக்கூடிய சிற்பங்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த கலையை தான் சிற்பக்கலைன்னு சொல்கிறோம். அந்த சிற்பங்கள் மூலமாக, அந்த சிற்பங்களோட வடிவங்கள் மூலமாக அந்த சிற்பங்கள் என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியும். கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றுவை 10 சிற்ப தொழிலுக்கு உறுப்பாவன என்று திவாகர நிகண்டு குறிப்பிடுகிறது. மணிமேகலையிலும் இத்தகு குறிப்புகள் காணப்படுகின்றன. சிற்பங்களின் வகைகள். சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் என 2ஆக பிரிக்கலாம். உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில்
முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்களை முழு உருவ சிற்பங்கள் என்று கூறலாம். நாம சிற்பங்கள்னு சொல்றோம் இல்லையா, அதுல 2 வகைகள் இருக்கு. ஒன்று முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள். முழு உருவ சிற்பம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க கையில வந்து ஒரு பொம்மை எடுத்துக்கிறீங்க. அந்த பொம்மையை எடுக்கும்போது அந்த பொம்மையோட முன்பகுதி, பின்பகுதி இந்த 2 பக்கங்களையுமே உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு பார்பி டால் வச்சுருக்கீங்க. அந்த டாலோட முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், கண்கள் பெரிதாக இருக்கும். அப்படியே நீங்கள் பின்பக்கம் திருப்பினீங்கன்னா ஹேர் ஸ்டைல் சூப்பராக அழகாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஹேர் ஸ்டைலை பார்ப்பீங்க, அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை பார்ப்பீங்க. இப்படி முன்பக்கமோ பின்பக்கமோ பார்க்க முடியுது இல்லையா, அந்த மாதிரி சிற்பங்களில் முன்பகுதியையும் பின்பகுதியும் நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியான சிற்பங்கள் தான் முழு உருவ சிற்பங்கள் சொல்லுவாங்க. அவ்வாறின்றி முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம். இப்போது ஒரு கல்லை எடுத்து அதில் சிற்பம் படிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் முன்னாடி பாபிடாலில் பார்த்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் பார்க்க முடியாது. பேக் சைடில் அந்த கல் தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு அந்த உருவத்தை அழகாக வந்து வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. இதை தான் புடைப்பு சிற்பங்கள்னு சொல்லுவாங்க. இத்தகு சிற்பங்களை அரண்மனைகள், கோவில்கள் போன்ற இடங்களில் காணலாம். குறிப்பாக கோவிலின் தரைப்பகுதி, கோபுரம், தூண்கள், நுழைவாயில்கள், சுவர்களின் வெளிப்புறங்கள் என எல்லா இடங்களிலும் புடைப்பு சிற்பங்களை பார்க்க முடிகிறது. நீங்கள் கோவில்கள்லாம் போனீங்கன்னா விழுந்து கும்பிட்றதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் விழுந்து கும்பிட்ற மாதிரி ஒரு சிலை வந்து வடித்து வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மேல் பகுதி மட்டும்தான் நமக்கு தெரியும், அடிப்பகுதி தரையோடு தான் இருக்கும். அதே மாதிரி கோவிலுக்கு போனோம்னா தூண்கள் இருக்கும் இல்லையா, அந்த தூண்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துலேயும் ஒரு சாமியோட சிலைகளை வடித்து வச்சுருப்பாங்க. அந்த சிலைகளோட பின்பகுதி இருக்காது, முன்பகுதி மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இந்த இயலோட பின்பகுதியில் உங்களுக்கு பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் சிறு வினால முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு யாதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா சிற்பங்களின் வகைகள், அதில் முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள்னு 2 வகையில் இருக்குன்னு. என்னென்ன சிற்பங்கள் எப்படி இருக்கும், எங்கெங்கே இருக்கும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது உங்களுக்கு புரிஞ்சு இந்த பக்கத்தில் இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த கேள்விக்கு பதில் எழுத முடியும். இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா முழு உருவ சிற்பங்கள் எப்படி இருக்கும், புடைப்பு சிற்பங்கள் எப்படி இருக்கும்னு. முதல்ல முழு உருவ சிற்பங்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு கோடு போட்டுட்டு அடுத்த பக்கம் புடைப்பு சிற்பங்கள்னு எழுதிக்கோங்க. முழு உருவ சிற்பங்களில் 1ன்னு போட்டு அந்த இடத்துல உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்கள் முழு உருவ சிற்பங்கள் அப்படின்னு எழுதிடணும். இது எழுதின பிறகு கீழே உதாரணம் அப்படின்னு போட்டுட்டு இல்லாட்டி எடுத்துக்காட்டுன்னு போட்டுட்டு, நீங்கள் இப்போது வந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா, அந்த கோயிலில் ஒரு சிற்பத்தை பார்க்குறீங்க. மூலவர் சன்னிதானத்தில் இருப்பாங்க இல்லையா தெய்வ சிலை, அந்த தெய்வ சிலை வந்து இப்படி தான் இருக்கும், முழு உருவ சிற்பமாக தான் இருக்கும். அடுத்து புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு அதில் 1ன்னு போட்டு முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு உதாரணம் கொண்டு வரணும். அதாவது நம்ம கோயில்கள், அரண்மனைகள்லாம் கோவிலோட தரைப்பகுதி, கோபுரம், தூண்கள், நுழைவாயில்கள், சுவர்களின் வெளிப்புறங்கள் என எல்லா இடங்களிலும் காணக்கூடிய சிற்பங்கள் அப்படின்னு எழுதிட்டிங்கனாலே போதும். சரி, அடுத்து சிற்பங்களை 4 நிலைகளில் உருவாக்குறாங்க. நீங்கள் கல்லிலையோ இல்லாட்டி உலோகத்திலேயோ எதில் சிற்பங்கள் பண்ணாலும் 4 நிலைகளில் உருவாக்குறாங்க. தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு வடிவ உருவங்கள். சிற்பங்களை உருவாக்குறதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக நம்ம கண்ணை கவரக்கூடிய நேர்த்தியோட சிற்பங்களை வடிவமைக்கிறாங்க இல்லையா, எந்த ஒரு தவறும் இல்லாமல் அவங்க உருவாக்குறாங்க இல்லையா. அதனால் அந்த சிலை வடிக்கிறவங்களை நம்ம கற்கவிஞர்கள்னு சிறப்பாக சொல்கிறோம். அடுத்த பார்ட்டில் பல்லவர் கால சிற்பங்களை பற்றி படிக்க ஆரம்பிக்கலாம். மாணவர்களே, உங்களுக்கு நான் இந்த பகுதியில் விவரித்து சொன்ன இந்த விஷயங்கள் புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த இந்த மாதிரி பாடங்களை விளக்கமாக சொல்கிறேன். அந்த வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.